يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما لا تنقضي أنت للروح دواء رمضان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது மன்பா ஸாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் சௌத்துல் மன்பாஇயாத் ரமதான் சிந்தனை. ورسول الله معلمنا هذا القرآن மூன்றாம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கிராத் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் 5ஆம் தர மாணவி அஷ்ஃபா அதா மிஃப்ராஹ் மற்றும் 4ஆம் தர மாணவி இல்மா அஸ்வாதி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. وكلوا مما رزقكم الله حلالا طيبا واتقوا الله الذي أنتم به مؤمنون. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان. فكفارته إطعام 10 مساكين من أوسط ما تطعمون أهليكم أو كسوتهم أو تحرير رقبة. فمن لم يجد فصيام 3 أيام ذلك كفارة أيمانكم إذا حلفتم واحفظوا أيمانكم كذلك يبين الله لكم آياته لعلكم تشكرون. صدق الله العظيم. كتاب الله அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். விசுவாசங்கொண்டோரே, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கி வைத்திருக்கும் நல்லவற்றை நீங்கள் விலக்கப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் நீங்கள் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுவோரை நேசிக்க மாட்டான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றில் நீங்கள் புசிக்க ஆகுமான நல்லவற்றை புசியுங்கள். நீங்கள் யாரை விசுவாசிக்கின்றீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதேனும் ஒன்றை உறுதிப்படுத்த நீங்கள் செய்யும் சத்தியத்தை பற்றி அதில் தவறினால் உங்களை பிடிப்பான். எனவே அதில் தவறி அந்த சத்தியத்தை முறித்துவிட்டால் அதற்கு பரிகாரமாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு உண்ணக் கொடுக்கும் ஆகாரத்திலிருந்து மத்திய தரமான ஆகாரத்தில் 10 ஏழைகளுக்கு உண்ணக் கொடுப்பதாயிருக்கும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவித்தலாயிருக்கும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்தலாயிருக்கும்.
ஆகவே எவர் பரிகாரத்திற்குரிய எதனையும் பெறவில்லையோ அப்போது 3 நாட்களுடைய நோன்பை நோட்பது அதற்கு பரிகாரமாகும். இதுதான் உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் சத்தியம் செய்து முறித்து விட்டால் பரிகாரமாகும். இன்னும் நீங்கள் உங்கள் சத்தியங்களை பேணி காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் தன்னுடைய வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு விளக்கியிருக்கின்றான். عن سر الكون يحدثنا الله تعالى. அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை. வழங்குகிறார் 5ஆம் தர மாணவி ரிஸ்லா பேகம் முஸ்தபா நிஃபாஸ். عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله معلمنا فلنعمل نحن بمنهجه هيا يعرب هلم بنا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. இரவுக்கு ஒளிவூட்டும் நிலாவை போல் இருளாயிருந்த எம் வாழ்வுக்கு அருளாய் கிடைத்த ரமதானை வரவேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து சுவனவாசிகளுக்கும் நாவால் நவின்றால் கூட நரம்பெல்லாம் சலாம் கூறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எம் உன்னத மார்க்கம் இஸ்லாம் எம் ஈமானிய நெஞ்சங்களுக்காக விதியாக்கியுள்ள இறை வழிபாடுகள் அனைத்திலும் ரமதான் ஒரு வித்தியாசமான தன்மையை பெற்றதாகும். அந்த வகையில் ஈமானிய ஆளுமை உருவாக்கத்தில் ரமதானின் பங்கு என்ற ஓர் ரமதான் சிந்தனையினூடாக நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ரமதான் பாவங்களை சுட்டரிக்கும் தன்மையை கொண்டது. அல்லாஹ் ஆகுமாக்கியவற்றையே நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா தன் அடியானுக்கு ஆகுமான செயற்பாடுகளை தவிர்த்திருப்பதே ரமதானின் அடிப்படை நோக்கமாகும். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், யார் பொய் சொல்வதையும் அதன் அடியொட்டி செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் இம்மாதத்தில் முழு மனித சமுதாயத்திற்கும் மகத்தான அருளை சொரிந்துள்ளான். இம்மாதம் எத்தையது என்றால் அதில் தான் மனிதன் இரையச்ச உணர்வோடு மாதம் முழுவதும் இபாதத்தில் ஈடுபடுவான். இவ் சிறந்த மாதத்தில் மலக்கானியத்தினும் மலக்குகளின் குணத்தை மனிதனிடம் உருவாக்கி கொள்வதாகும். அவர்கள் பௌதீக தேவையற்றவர்கள். அவர்கள் பசி, தாகம், உறக்கம், ஆபாசங்கள் போன்ற உணர்வுகள் இல்லாதவர்கள். பாவம் செய்வதிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வை துதித்து வழிபடுவதும் அல்லாஹ்வின் கட்டளைகளை தவறாது நிறைவேற்றுவதும் மலக்குகளின் சிறப்பியல்பாகும். இவ்வாறான பண்புடன் நாம் ரமதானை கழிக்க வேண்டும். மனிதனிடம் எந்த அளவுக்கு ஆன்மீக தேவை மிகைக்குமோ அந்த அளவுக்கு மனிதன் பாவங்களில் இருந்து பாதுகாப்பை பெறுகின்றான். உலக சிந்தனையில் இருந்து விடுபட்டு மறுமை பற்றிய சிந்தனை வளர்ச்சி அடைய முடியும். ஈமானிய நெஞ்சங்களே, வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான மனிதன் தன் நம்பிக்கையை இழக்கின்ற போது ரமதான் நோன்பு மன வலிமையை ஏற்படுத்தி தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வளர்க்கின்றது. மனிதனின் எல்லா நற்காரியங்களும் அவனுக்குரியது. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்கின்றான். நோயில் வாடும் மனிதன் ஆரோக்கியத்தின் பெருமதி உணர்வான். இருளில் இருப்பவன் ஒளியின் மகத்துவம் அறிவான். அவ்வாறே ரமதான் நேரத்தில் பசியின் குரோதத்தை உணர்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் அடியானுக்கு அருள்களை உணர்த்துகின்றான். பொறுமைக்கும் நோன்பிற்கும் இடையில் ஒரு பாரிய தொடர்பு என்னவென்றால் இரண்டிற்கும் உரிய கூலி கணக்கிட முடியாததாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக பொறுமையாளர்கள் தங்கள் கூலியை கணக்கின்றி பெறுவார்கள் என்று பொறுமையின் சன்மானத்தை மிகைப்படுத்துகின்றான். அல்லாஹ் நோன்பாளியுடன் இருக்கின்றான். ஏனெனில் இறை வழிபாடுகள் அனைத்திலும் முகஸ்துதி இல்லாத அடியான் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக நோன்பு மாத்திரமே கணக்கிடப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளை, எமது ஈமானிய ஆளுமையில் ரமதானை நாம் சிறப்பாக கழிக்க வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவளாய் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. حياتك بالقيم ازرع الدنيا طموح
இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் 4ஆம் தர மாணவி மஃபா முஃபீத். عطر أخلاقك يفوح والحسافة والندم ما أبات تبني الصروح. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலுள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற எஜமாலனே யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் யா அல்லாஹ், இரவிலும் பகலிலும் யா அல்லாஹ், இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கி எங்கள் கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை சுவனத்து பூஞ்சோலையாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு சுவர்க்கத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். அவர்களில் மரணித்தவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக யா அல்லாஹ். எங்கள் மதரசாவிற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்தில் தொழில்களில் பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் இந்த மதரசா கியாமத் நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த மதரசாவினுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய இஃப்தாருக்காக இன்னும் சஹருக்காக யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ். முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருட்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். பொருளாதாரம் செழிப்பாக இந்த நாட்டில் வளர்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒற்றுமையையும் இணக்கப்பாட்டையும் ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். இனங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. எங்கள் உடம்பிலிருந்து பிரிவதற்கு முன்பாக யா அல்லாஹ் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இறுதி சக்கராத்தை எங்களுக்கு இலேசாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் நீ வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எல்லா வகையான நோய்களிலிருந்தும் கெட்ட மரணத்திலிருந்தும் எல்லா வகையான முசீபத்துகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆவை எங்களுடைய நோன்பை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். சின்னஞ்சிறார்களாகிய நாங்கள் இந்த இஃப்தார் வேளையில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் நோன்பையும் இரவு கால வணக்க வழிபாடுகளையும் துஆக்களையும் நீ இஹ்லாசுடன் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆவை விசேட கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக.
وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بالي بالألم لا غدت فيك الجروح بالقيم تعلى الهمم عطر أخلاقك يفوح والحسافة والندم இதுவரை கேட்டது சௌத்துல் முன்வஇயாத் ரமதான் சிந்தனை. மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விடுகை வருட மாணவி ஆயிஷா அலாவுத்தீன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி, அல் உஸ்தாத் அஷேக் இஹ்சான் நவவி. رب اعتصام أضحى لأحباب نصوح للوطن روح ودم.